தந்தி டிவி செய்தி எதிரொலியாக கும்பகோணம் மகாமக பெருவிழா பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமக பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கு 80 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெருவிழாவிற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் உத்தரவு பிறப்பித்தாலும் பணிகள் அனைத்தும் மந்தகதியில் நடைபெற்று வந்ததாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து தந்தி டிவியில் சில தினங்களுக்கு முன்பு விரிவான செய்தி தொகுப்பு ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் கள ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகளுடன் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அவர் தற்காலிக பேருந்து நிறுத்துமிடம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தென்னகத்து கும்பமேளா என்று வர்ணிக்கப்படும் கும்பகோணம் மகாமக திருவிழா வருகின்ற 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கின்றது. அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பது குறித்து தந்தி டிவியில் சில தினங்களுக்கு முன்பு செய்தி ஒளிபரப்பானது. அந்த செய்தியின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புறப்பேருந்துகள் அமைக்கும் இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து வருகின்ற பக்தர்கள் எந்த வழியாக வந்து இங்கே புனித நீர் ஆட இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்புகள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி முதல் முறையாக 3 கிலோமீட்டர் தூரம் ஒரு மாவட்ட ஆட்சியர் நடந்து சென்று அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றது சொல்லி ஆய்வு செய்திருக்கிறார். வருகின்ற 2016 மகாமகம் வருஷம் என்று அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் பிரவேசிக்கின்ற சூரியன் பொழுதும் மகா நட்சத்திரத்திலே சந்திரனும் இருக்கும் சமயத்திலே கும்பமேளா என்கின்ற மகாமகம் ஆனது நடைபெற இருக்கிறது. அது சமயம் பக்த ஜனங்கள் பல வெளியூரிலிருந்து கலந்து கொள்வார்கள். அந்த கலந்து கொள்வதற்கு எந்த வசதியாக இருக்கணும் என்பதற்காக அரசு மேற்கொண்டு நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும். மேற்கொண்டு மகாமகத்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக மத குருமார்கள் எல்லாம் வைஷ்ணவ சைவ குருமார்கள் எல்லாம் ஒன்று கூடி விவாதம் செய்து எப்படி நடத்தலாம், இந்த வருகின்ற மகாமகத்தை எப்போது சிறப்பாக நடத்தலாம் என்பதை விவாதிக்க வேண்டும்.